லாஸ்ட் எபிசோட்ல சாம்பு ஜவ்வாது வாசனைய வச்சு மோட்டார் மர்மம் முழுசையும் எப்படி கண்டுபிடிச்சேன்னு விளக்கமா சொல்லிட்டு இருந்தான். மேனேஜரும் கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? வாங்க பார்க்கலாம். எபிசோட் 5. அதுவரையில் அரைக்கண் மூடிக்கொண்டு கேட்ட மேனேஜர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். சாம்பு சொல்லிக் கொண்டே போனான். 17 வருஷமாக என்னை முட்டாள் என்று சொல்லிக் கொண்டு வந்தீர்கள். இப்போது தெரிகிறதா யார் முட்டாள் என்று? மிஸ்டர் சாம்பு மெல்ல பேசும். உட்கார்ந்து கொண்டு மெதுவாக விஷயத்தை சொல்லும். உம்மை பற்றி நான் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று தோன்றுகிறது. இன்னும் என்ன கண்டுபிடித்தீர்கள்? மோட்டாரை யார் ஓட்டியது என்று பார்த்தீரா? அதை அடுத்த வாரம் சொல்கிறேன். அதற்குள் இன்னும் என்னென்ன நடக்கப் போகிறதோ. அதெப்படி சொல்கிறீர்? எப்படியா? நேற்று இந்த லெட்ஜரை எடுத்து யாரோ தில்லுமுள்ளு செய்துள்ளனர். அதையும் சோதித்து பார்த்தால் ஒரு கால் பல வருஷ மர்மங்கள் வெளியாகலாம். மேனேஜர் உம்மென்றார். புருவத்தை நெறித்துக் கொண்டு. மிஸ்டர் சாம்பு, உன்னுடன் நான் இத்தனை நாளாக நெருங்கி பழகியதில்லை. இப்போதுதான் உம்முடைய கெட்டிக்காரத்தனம் தெரிகிறது. நீர் எப்போதோ இன்ஸ்பெக்டராக 100, 150 என்று சம்பாதித்துக் கொண்டிருக்க வேண்டும். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்றார் மேனேஜர். சாம்பு மேனேஜரை பார்த்தான். மேனேஜர் சாம்புவை பார்த்தார். சரி, உன் விஷயமாக நான் முதலாளியிடம் பேசுகிறேன். ஒரு வாரத்தில் உன் வேலை மாறாவிட்டால் நான் இங்கிருப்பதில்லை என்றார். பிறகு அந்த லெட்ஜரை இப்படி கொடும். இந்த மோட்டார் விஷயத்தை நானே கவனிக்கிறேன். இது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். யாரிடமாவது சொன்னீரா என்றார். ஈ காக்காய்க்கு தெரியாது. பார்த்தீரா? நீர் புத்திசாலி என்பதற்கு இது இன்னொரு அடையாளம். நான் ஏன் தெரிய வேண்டாம் என்று சொன்னேன்? சொல்லுங்கள் பார்க்கலாம். வெளியில் தெரிந்தால் குற்றவாளி தப்பித்து விடுவான். அதனால்தான் என்றான் சாம்பு. சரியாக சொன்னீர்கள். இன்னும் ஒரு வாரத்துக்குள் உமக்கு ஆர்டர் வரும். எதிர்பார்த்து கொண்டிரும். பிறகு இன்னொரு விஷயம். நான் சொன்னதெல்லாம் ரகசியமாக இருக்கட்டும். சாம்பு தன் இடத்தில் வந்து உட்கார்ந்தான். சாம்புவின் முகத்தில் ஆனந்த தாண்டவமாடியது. பின்ன இருக்காதா? ஒரு வாரத்தில் இன்ஸ்பெக்டர் வேலை என்றால் சந்தோஷம் வராதா என்ன? என்னங்க, நம்ம சாம்பு நினைச்சபடி இந்த வேலையில இருந்து ப்ரமோஷன் ஆகி இன்ஸ்பெக்டர் ஆயிடுவாரா? நாளை பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.